Dear friends, very warm welcome to all. This is Dhanveer from Exclusive Mathematics. நம்ம தொடர்ச்சியா வீடியோ லெசன்ஸ் வந்து ரெண்டு சேனல் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சேனல் வந்து கெட்வின் டியூட்டரிங், அதில் வந்து காமனான விஷயங்கள், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ், இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸ் ஓரியன்டாக, அதாவது ஸ்கூல் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் புரிகிற மாதிரி அதில் சிம்பிளஸ்டாகவும் டீட்டெயில்டாகவும் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ரெண்டு சேனலுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். ஓகே, லிசன். ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரி, கிளாஸ் 11 ட்ரிக்னாமெட்ரி தான் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றோம். அதில் ஒவ்வொரு பார்ட்டாக முடிச்சுட்டே வர்றோம். முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம். அப்புறம் 10th-க்கும் 11th-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், 10th ட்ரிக்னாமெட்ரிக்கும் 11th ட்ரிக்னாமெட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு படி மேலே கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தோம்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம லாஸ்ட்டாக கவர் பண்ணியிருந்தோம். அந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸில் 5 பார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸோட தொடர்ச்சியாக அதோட கண்டினியூசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் பற்றி பார்க்கணும். மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம். என்ன டெஃபினேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா சம் ஆர் டிஃபரன்ஸ், சம்மாவும் இருக்கலாம் டிஃபரன்ஸாக இருக்கலாம். சம் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 or more angles அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருந்தோம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, டேன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, டேன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம், டிரைவ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வர போகிறோம். வாட் இஸ் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அப்படின்னா, காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் மாதிரி ஒன் ஆர் மோர் ஆங்கிள்ஸை சம் பண்ணாலோ டிஃபரன்ஸ் பண்ணாலோ கிடைக்கிற ரிசல்ட் தான் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியும். ஆனால் நம்ம எடுக்கிற ஆங்கிள் எல்லாமே சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, நான் சைனுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். சைன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சைன்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சைன்னா டிஃபரண்ட் ரேஷியோ, சைன் இருந்தால் என்ன இருக்கும், காசு இருக்கும். சிம்பிள் பிளஸ் இருந்தால் இங்கே பிளஸ்ஸே ரிப்பீட் ஆகும். அப்புறம் சைன் ஏற்கனவே வந்தனால இங்கே என்ன வரும், காசு வரும். டிஃபரண்ட் ரேஷியோனால அடுத்து என்ன வரும், சைன் வரும். ஸோ இதுதான் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அதுக்கான ரூல். சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. இப்போ இதில் ஆல்ஃபாங்கிறது ஒரு ஆங்கிள், பீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம என்ன சொல்லிருக்கோம், சம் பண்ணியிருக்கோம். அதான் நான் சொன்னேன், காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்னா சம் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 or more ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா இது ரெண்டுமே என்னது, ரெண்டு ஆங்கிள். இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிருக்கோம், சம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம் பண்றதுனால இது பேர் வந்து காம்பவுண்ட் ஆங்கிள். இது பேர் என்னது, காம்பவுண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ்ல இருக்க எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் மல்டிபிள் ஆங்கிள் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீட்டாவுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா எடுக்கிறோம். பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா எடுக்கும்போது சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா ஆயிடுமா, ஆல்ஃபா பிளஸ் இந்த பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா எடுக்கிறோம். இந்த சைடு பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா எடுக்கிறோம், பீட்டாவுக்கு பதிலாக ஆல்ஃபா எடுக்கிறோம். ஸோ சைன் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா சைன் 2 ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ திஸ் இஸ் கால்ட் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. அதே மாதிரி சைன் 3 ஆல்ஃபா ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. அப்போ 2 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா 5 ஆல்ஃபா இது எல்லாமே என்னது, காமனா சொல்லணும்னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. 2 ஆல ஆங்கிள் மல்டிப்ளை பண்ணிருந்தா அதுக்கு ஒரு டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருந்தா அதுக்கு ஒரு ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி.
மோர் தென் 3னா மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிக்கு டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் பார்க்க போகிறது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது sin 2a. இங்க sin 2 ஆல்பான்னு பார்த்தோம். அங்க ஆங்கிள் வந்து ஆல்பா, இங்க ஆங்கிள் வந்து a. ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் சைன் ரேஷியோஸுக்குரிய ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். sin 2a, sin 2a. 2a எப்படி போடலாம்? a plus a. 2a எப்படி போடலாம்? a plus a. a plus நான் சொன்னேன் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டினா நம்ம எடுத்திருக்க ஆங்கிள் எத்தனை ஆங்கிள்ஸ் நம்ம எடுத்தாலும், ரெண்டு ஆங்கிள்ங்கிறதுலாம் கணக்கு கிடையாது, ஒன் ஆர் மோர் ஆங்கிள்ஸ், தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். அந்த காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். இப்போ இது ஏனா இதுவும் ஏ தான். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இது ஆல்பா இது பீட்டா, அதுல டிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துருந்தோம். ஆனா இப்ப ஈக்குவலா இருக்கும். ஸோ மல்டிபிள் ஆங்கிள்னா நம்ம எத்தனை ஆங்கிள்ஸ் பண்ணாலும் எடுத்துக்கலாம், டேக்கிங் ஒன் ஆர் மோர் ஆங்கிள்ஸ், பட் த ஆங்கிள்ஸ் ஆர் சேம், எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளா இருக்கும். அதான் அது மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. ஸோ 2a எப்படி போடுறேன்? a plus a. We are using the identity sin of alpha plus beta. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றேன். sin of alpha plus beta என்னது? sin alpha cos beta plus cos alpha sin beta. இங்க ஆல்பாக்கு பதிலா இங்க a இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆல்பாக்கு பதிலா a, பீட்டாக்கு பதிலா a இருக்குது. ஸோ இங்க ஆல்பா இருந்த இடத்துல a, பீட்டா இருந்த இடத்துல a, ஆல்பா இருந்த இடத்துல a, பீட்டா இருந்த இடத்துல a. அதான் நான் சொன்னேன், எத்தனை ஆங்கிள்ஸ் பண்ணாலும் எடுத்துக்கலாம், அது எல்லாமே ஈக்குவல் ஆங்கிளா இருக்கணும். அதுதான் மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. அப்ப ரெண்டு ஆங்கிள் எடுத்து ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. மூணு ஆங்கிள் எடுத்து ஈக்குவலா இருந்தா அதுக்கு பேர் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. போயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். அப்ப sin 2a is equal to sin of a plus a. இத sin of alpha plus beta அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது sin a cos a plus cos a sin a நமக்கு கிடைக்கும். ஸோ இது 1 sin a cos a, இது 1 sin a cos a, ரெண்டே ஆட் பண்ணா 2 sin a cos a. This is identity 1, double angle identity 1 using sin ratio. அடுத்து double angle identity 2. இப்ப இந்த ரிசல்ட் நம்ம கிடைச்ச ரிசல்ட் எடுத்துக்கிறோம். sin 2a is equal to 2 sin a cos a. ஸோ ஒரு வேல்யூ இருக்குன்னா அதோட டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். டினாமினேட்டர்ல போடாட்டி என்ன, டினாமினேட்டர் போடாட்டி என்ன அர்த்தம்? டினாமினேட்டர்ல 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ 2 sin a cos a divided by 1. 1னா உங்களுக்கு தெரியும், ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் படிச்சிருக்கோம் நம்ம. sin squared theta plus cos squared theta. இந்த 1க்கு பதிலா என்ன போடுறேன்? sin squared a plus cos squared a. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறேன்னா, cos squared a வால நியூமரேட்டர்லையும் டிவைட் பண்றேன், டினாமினேட்டர்லையும் டிவைட் பண்றேன். So divided by cos squared a in numerator and denominator each and every term. நியூமரேட்டர்ல இருக்க ஒவ்வொரு டேர்மையும் cos squared a வால டிவைட் பண்றேன், டினாமினேட்டர்ல இருக்க ஒவ்வொரு டேர்மையும் cos squared a வால டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணும்போது இந்த cos a வும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த cos squared a கேன்சல். 2 sin a by cos a னா tan a. உங்களுக்கு தெரியும் tan theta is equal to sin theta by cos theta. Tan theta is equal to sin theta by cos theta. So 2 sin a by cos a na 2 tan a divided by again sin a by cos a. ரெண்டு டேர்ம்லயுமே ஸ்கொயர் இருக்கு, அப்ப tan squared a plus இந்த cos a கேன்சல் பண்ணா 1. அப்ப sin 2a is equal to 2 tan a by 1 plus tan squared a. இது one of the result. அப்ப sin 2a க்கு ரெண்டு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. sin 2a is equal to 2 sin a cos a. இதையும் யூஸ் பண்ணலாம். 2 tan a by tan squared a plus 1. இதையும் யூஸ் பண்ணலாம். இப்ப sin 2a in terms of tan a அப்படின்னா இது யூஸ் பண்ணணும். sin 2a in terms of tan a னா இது யூஸ் பண்ணணும். sin 2a in terms of sin a cos a னா இதை யூஸ் பண்ணணும். அப்ப sin 2a க்கு நம்ம ரெண்டு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். So depends on the situation, we have to take any one.
ஒரு இடத்துல tan வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். sin 2a வேணா இதை யூஸ் பண்ணணும். sin cos போதும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணணும். ஸோ sin 2a ஓட ரிசல்ட் என்னது? 2 sin a cos a equal to 2 tan a by tan squared a. ஸோ இதுதான் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டியில் பார்ட் 1 யூசிங் சைன் ரேஷியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.